அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 3ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், 2 பிரியாணி இலை, 2-3 மிளகு, சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. ரெண்டு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போகணும். ரெண்டு தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கரை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு சிறிது உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு 4 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. பாயில் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ட்ரையாக அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் தேவையான உப்பு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க.
மசாலோட பச்சை வாடெல்லாம் போகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சோயா கீமா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அதில் உள்ள தண்ணியெலாம் போய் ட்ரை ஆகணும். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், மல்லிச்செடி தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபியை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.